மக்களே, எங்க ஊர்ல திருநெல்வேலி திருமண்டலத்தில இருந்து தென்மேற்கு சபை மன்ற அளவிலான ஒரு போட்டி நடந்திருக்கு. என்ன போட்டினா, நெருப்பில்லாமல் சமைப்பது எப்படின்ற கான்செப்ட்ல நடந்திருக்கு. வாங்க அந்த போட்டியை போய் நம்ம பார்ப்போம். இது தென்மேற்கு சபை மன்றத்துல நடக்கிறதான இந்த போட்டியில நாங்க பெருமாள் குளம் சேகரத்துல இருந்து வந்து கலந்துருக்கிறோம். தென்மேற்கு சபை மன்ற அளவிலான இந்த ஃபயர்லெஸ் குக்கிங்க்கு நாங்க டோனாவூர் திருச்சபை சார்பா வந்திருக்கோம். நாங்கள் காவல் கிணறு சேகரத்துல இருந்து வந்திருக்கோம். என் பேர் எப்சின் அலினா. இங்கே நெருப்பு இல்லாமல் சமையல் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இது வந்து ரொம்ப நியூட்ரிஷனாவும் இருக்கு. இந்த ஃபுட் எல்லாம் நமக்கு கேஸ் எதுவும் தேவையில்ல, அடுப்பே தேவையில்ல, எண்ணெய் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இந்த டிஷ் வந்து நம்ம வீட்டுல உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கும்போது அது பார்க்கவே கிரியேட்டிவா இருக்கும். சில பிள்ளைங்களும் இதை வந்து என்ன பண்றாங்கன்னா விரும்பி சாப்பிடுற அளவுக்கு இருக்கும். இப்போ நாங்க வந்து எங்களுக்கு 30+ ஏஜ் ஆகுது. ஆனா இவ்வளோ நாள் வரைக்கும் நாங்க வந்து அடுப்பு இல்லாம குக் பண்ண வந்து நாங்க இன்ன வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. ஆனா இப்படி ஒரு காம்படிஷன் எங்களுக்கு வச்சதுனால நாங்க வந்து எங்களுக்கு இந்த ஃபயர்லெஸ் குக்கிங் வந்து இவ்வளோ பண்ண முடியுமா, இவ்வளோ பண்ண முடியுமா, இவ்வளோ டிஷ் பண்ண முடியுமா. சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம், லெமன் ரைஸ் ரெடி பண்ணியிருக்கோம், ரசம் வச்சிருக்கோம். ஒரு கேஸ் இல்ல, கரண்ட் இல்லைன்னா நம்ம வந்து அடுப்பே தேவையில்லாம சூப்பரா டிஷ் ரெடி பண்ணிடலாம். ஒவ்வொரு இதா நாங்க ஃபயர்லெஸ்ல பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னா மருந்து ஐட்டம்ஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் நாங்க டேட்ஸ் வச்சு பாயாசம் பண்ணிருக்கோம், இளநீர் பாயாசம் செஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் உருண்டைகள் நிறைய செஞ்சிருக்கோம், பச்சை மாவு உருண்டை, அதுக்கப்புறம் பொரிக்கடலை உருண்டை, பீட்ரூட் மோர், கேரட் மோர், அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கோம். நாங்க டோனாவூர் சார்பா நாங்க 3 பேர் இருக்கோம். இதில் எப்படின்னா, நெருப்பு இல்லாமல் சமையல் செய்வது மோஸ்ட்லி வந்து ஜூஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து அதில் நாங்கள் சாப்பாடும் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவல் இட்லி அதே மாதிரி நாங்கள் எல்லாமே பழங்காலத்திலேயே நாங்கள் எல்லாமே செஞ்சுருக்கோம். காம்படிஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு, எங்களுக்கு கத்து கொடுத்துச்சு. அதனால எங்களோட திருமண்டலத்துக்கு பேராயர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.